மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலை நிர்வாக கட்டமைப்பில் அபிவிருத்தி சபை உறுப்பினர்களால் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணியிலிருந்து சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் அதிகமான சிற்றூழியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தற்போது இப்ப 2 மாசமாக ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. ஒரு பழைய இங்கிருந்த ஒய்சர் ஒரு ஆளை ரான்சமணி அனுப்பினது. அவர் பிற மாவட்டங்களில் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டு அங்கேயும் தேவையில்லை என்று சொல்லி அனுப்பப்பட்டு இப்ப மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்த அப்புறம் இங்கே நிர்வாக செயற்பாடுகளை சீர்குலைகள் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி எங்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுது. சிற்றூழியர் மேற்பார்வையாளராக தற்போது வரை வந்திருக்கின்ற இங்க காலடி எடுத்து வைத்தாரோ அன்றிலிருந்து எங்களுடைய சிற்றூழியர்களின் நிலை மிக மோசமாக இருந்தது. சிற்றூழியர் மேற்பார்வையாளர் என்பவர் அனைவருடனும் அனுசரித்து போகக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். இதுவரை காலம் அவ்வாறு இருந்தது. வந்தவர்தான் எங்கள் ஊழியருக்கு கடும் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றால் எங்களுடைய முதல் கோரிக்கை. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் AL இப்ராலெப்பை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் சில மணி நேரம் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது.